ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். யாருக்கு அல்வா யாருக்கு கப்பு பகுதியில் தூத்துக்குடி நிலவரத்தை பார்க்க போகிறோம். துறைமுகம் தலைநகராக கொண்டதுதான் தூத்துக்குடி. மற்ற தொகுதிகள் போலவே ஆண் வாக்காளரை விட பெண் வாக்காளர் தான் இங்கு அதிகமாக உள்ளனர். தூத்துக்குடியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 14,48,179. ஆண் வாக்காளர்கள் 7,08,244. பெண் வாக்காளர்கள் 7,29,720. மூன்றாம் பாலினத்தவர் 215. 2019 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கனிமொழி வெற்றி பெற்று எம்பியாக உள்ளார். இப்போது அவர்தான் சிட்டிங் எம்பி. அதனைத் தொடர்ந்து 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிராடம், விளாத்திகுளம் திமுகவும், ஸ்ரீவைகுண்டம் காங்கிரசும், கோவில்பட்டியில் அதிமுகவும் வென்றது. திருச்செந்தூரில் வெற்றி பெற்ற அனிதா ராதாகிருஷ்ணனும், தூத்துக்குடியில் வெற்றி பெற்ற கீதா ஜீவனும் அமைச்சர்களாக உள்ளனர். தூத்துக்குடி திமுக கூட்டணி பலம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. தூத்துக்குடியின் முக்கிய தொழில் என்று பார்த்தால் விவசாயம், மீன்பிடித்தல் மற்றும் உப்பு உற்பத்தி. தூத்துக்குடிக்கும் மணியாச்சிக்கு இடையே குறைந்த அளவிலே ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதனால் தூத்துக்குடியும் மணியாச்சியும் சாலை வழியாக இணைக்க வேண்டும் என்பது பெரும்பாலான மக்களின் கருத்தாக உள்ளது. அதோடு விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக மாற்றி தொழில் உற்பத்தியை பெருக்கவும், தொழில் நகரமாக மாற்றவும் பலரின் கருத்தாக உள்ளது. அதோடு தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கப்பல் விட வேண்டும் என்பதும், தூத்துக்குடியிலிருந்து கோவை மற்றும் சென்னைக்கு ஏராள மக்கள் செல்வதால் இரு நகரங்களுக்கு இடையே ரயில் போக்குவரத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது பெரும்பாலான மக்களின் கருத்தாக உள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் உள்ள கோவில்பட்டியில் நெசவு தொழிலும் தீப்பெட்டி உற்பத்தி செய்வதும் மிக முக்கிய தொழிலாக உள்ளது. 2023 டிசம்பரில் பெய்த மழை வெள்ளத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அவர்களின் கருத்தாக உள்ளது. தூத்துக்குடி தொகுதியின் சிட்டிங் எம்பியான கனிமொழி மீண்டும் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் தூத்துக்குடியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சண்முக சுந்தரத்தின் மருமகன் சிவசாமி வேலுமணியும், பாஜக சார்பில் அதன் கூட்டணி கட்சியான தமாக சார்பில் விஜயசீலனும் களத்தில் உள்ளனர். மத்திய அரசை எதிர்கட்சியாக பார்க்கவில்லை. திமுக அதனை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அரசை எதிர்கட்சியாக பார்க்காமல் எதிரி கட்சியாக பார்த்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் இங்கே திட்டங்கள் வருவது கிடையாது. அதை பற்றி அவர்கள் டெல்லியில் பேசுவது கிடையாது என்பதுதான் உண்மை நிலை. அதிமுக மற்றும் தமாக வேட்பாளர்கள் பொதுமக்களிடையே போதிய பிரபலமாக இல்லாததால் கனிமொழியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று தூத்துக்குடி தொகுதியின் பொறுப்பாளர்கள் உள்ள அனிதா ராதாகிருஷ்ணனும் கீதா ஜீவனும் களத்தில் பம்பரமாக சுழன்று கொண்டு இருக்கிறார்கள். அதோடு கனிமொழி 2 மாதங்களுக்கு முன்பாக தேர்தல் பணியை துவக்கிவிட்டார். இப்பொழுது கிராமம் கிராமமாக சுற்றி வருகிறார். வரவேற்பை நான் பார்க்கல.
வழிமறித்து பேசிவிட்டு தான் போக வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த அன்பு, அதற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். மீண்டும் உங்களோடு பணியாற்ற தூத்துக்குடியுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளராக கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதிமுக வேட்பாளரான சிவசாமி வேலுமணி அக்கட்சி உறுப்பினர்களிடையே தெரியாமல் உள்ளார். அப்படி இருந்தாலும் தனக்கு அதிமுக வாக்குகள் வரும் என்று பெரும் நம்பிக்கையுடன் களத்தில் இருக்கிறார். பாஜக வேட்பாளர் தூத்துக்குடியில் போட்டியிடுவார் என்று அக்கட்சியினர் எதிர்பார்த்து இருந்தனர். இறுதியில் அக்கூட்டணி கட்சியான தமாகவுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. தமாக சார்பில் போட்டியிடும் விஜயசீலன் தூத்துக்குடியின் தெற்கு மாவட்ட தலைவராக உள்ளார். ஏற்கனவே தூத்துக்குடி சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். தூத்துக்குடியின் சில பகுதிகளில் அமமுகவுக்கு செல்வாக்கு உள்ளன. அக்கட்சியின் தொண்டர்கள் அனைவருமே அக்கட்சியின் தலைவரான டிடிவி தினகரன் போட்டியிடும் தேனியில் சென்று டேரா அடித்து விட்டனர். இதனால் விஜயசீலன் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார். இப்போது போட்டி என்று பார்த்தால் கனிமொழி மற்றும் சிவசாமி வேலுமணிக்கு இடையேதான். கடந்த 2013 டிசம்பரில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் கனிமொழி அங்கு பம்பரம்போல் சோன்று வேலை செய்ததால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக புலப்படுகிறது. அப்படி இருந்தாலும் சிவசாமி வேலுமணி இரட்டை இலை சின்னத்தை கொண்டு கனிமொழிக்கு மிக டஃப்பாக ஃபைட் கொடுத்து கொண்டிருக்கிறார். யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படும் வாக்குகள் மூலம் தெரிந்துவிடும். அதுவரை பொறுத்திருப்போம். மீண்டும் யார் அல்வா யார் கப்பு என்ற பகுதியில் அடுத்த தொகுதி நிலவரத்தை பார்ப்போம். மிக்க நன்றி.